பூசை என்று நீர் பூசை செய்யும் பேதைகள் பூசையுண்ண தன்னிலே பூசை கொண்டதென்றிடம் ஆதி பூசை கொண்டதோ அநாதி பூசை கொண்டதோ ஏதோ பூசை கொண்டதோ என்னவென்று எங்கும் கால நேரம் தவறாமல் பூசை செய்யும் பக்தர்களே, பூசை என்றால் என்ன என்பதை அறிவீர்களா? பூ என்றால் ஆன்மா, செய் என்றால் அசையாமல் நிறுத்துவது. இதுவே உண்மையான பூசை ஆகும். இந்த பூசையை நமக்குள்ளேயே செய்ய வேண்டும். ஆன்மாவான பூவை அது எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்திலேயே நினைத்து நினைத்து நிறுத்தி அசையாமல் இருத்துவதே பூசை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதை யோகா தியானத்தால் நமக்குள்ளேயே செய்ய வேண்டும். இதை விட்டு நீங்கள் செய்கின்ற பூசைகள் யாவும் புறச்சடங்குகளே. ஆதியான சக்தியோ அனாதியான சிவனோ இந்த பூசை ஏற்றுக்கொண்டார்களா? ஆதலால் அப்பூசை செய்து தியானியுங்கள். அதனை ஆதியாகவும் அனாதியாகவும் நம் உயிரில் உறையும் சிவனும் சக்தியும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார்.